இனிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். வவுனியா ஈச்சங்குளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 ஏக்கர் தோட்ட காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்பதான் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையா பாருங்க. ஃபேஸ்புக் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. டிக்டாக் இருக்குது, அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா எங்களினூடாக நீங்க உங்களுடைய காணிகளையும் மிக அழகான முறையில துல்லியமான முறையில நீங்க விளம்பரம் செய்து நீங்களாகவே விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்ப இந்த காணி சரியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வவுனியா தாண்டி குளத்துல இருந்து சரியா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது சரியா உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா அந்த தாண்டிக்குளம் அந்த ரயில்வே கடவையை கடந்த உடனே ஒரு தார் பாதை ஒன்று போகுது பாருங்க. அந்த மறுக்காரம்பலைக்கு வருகின்ற அந்த தார் பாதை, அந்த தார் பாதையால நேரா நீங்க ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னு சொன்னா ஆர்மி கேம்ப் எல்லாம் பெறும். அதெல்லாம் கடந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு சொன்னா அந்த தார் பாதையிலிருந்து சட்டியா ஒரு 12 கிலோமீட்டர் நீங்க பயணம் செய்து அதுல இருந்து சரியா 1 கிலோமீட்டர் உள்ளுக்கு பயணம் போனீங்கன்னு சொன்னா இந்த காணி வந்துடும். இது ஈச்சங்குளம் என்ற சொல்லப்படுகின்ற இடத்துல தான் பாத்தீங்கன்னு சொன்னா அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு காணியை பார்த்தீங்கன்னு சொன்னாலே இந்த காணியினுடைய அந்த அழகான அந்த காட்சி உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்க. அவ்வளவு அழகா அற்புதமா இந்த தோட்டத்தை வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 10 ஏக்கர் இருக்குது. அந்த 10 ஏக்கர்ல 3 ஏக்கர் வயல் காணியாக காணப்படுது. 7 ஏக்கர் மேட்டு காணியாக இருக்குது. அந்த 7 ஏக்கர் மேட்டு காணியில நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. அந்த விவரங்களை நாங்க பாக்குறதுக்கு முன்னுக்கு இதுல ஒரு வீடும் இருக்குது. 3 ரூம் இருக்குது, ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது. இந்த ஒரு அமைப்புல ஒரு வீடும் இருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2 பெரிய தோட்ட கிணறு இருக்குதுங்க. அதாவது நல்ல பெரிய விட்டம் கொண்ட 2 தோட்ட கிணறு இருக்குது. நீங்க எப்படித்தான் மோட்டரை போட்டு அடிச்சாலும் வற்றாத ஒரு தோட்ட கிணறு நான் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் பாருங்க. பாருங்க எவ்வளவு பெரிய விட்டம் பாருங்களேன். இந்த அமைப்புல 2 கிணறுகள் இருக்குதுங்க. அங்கால எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கச்சான் போட்டிருக்குது பாருங்க. இங்கால நிறைய தென்னை மரங்கள் இருக்குது பாருங்க. இவ்வளவு தென்னை மரங்கள் பாருங்க. தென்னை மரம் 250 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. எல்லாமே காய்க்கக்கூடிய தென்னை மரங்களா தான் இருக்குது. கஜுமரம் 100 கஜுமரம் இருக்குது. அதுவும் எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்களா தான் இருக்குது. தேக்கு மரம் பெருசு 600 நிக்குது. தேக்கு சின்னது 800 மரம் நிக்குது. கமுகு மரம் பாத்தீங்கன்னு சொன்னா 300 கமுகு மரம் நிக்குது. மவுக்கனி மரம் சின்ன மரம் கிட்டத்தட்ட 500 மரத்துக்கிட்டே இருக்குதுங்க. இவ்வளவு பயன் தரக்கூடிய மரங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணிக்குள்ள இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட தொகையா காணிகள் கேட்டிருந்த நீங்க 10 ஏக்கர் 20 ஏக்கர் தென்னங்காணி சொல்லியிருந்தீங்க. ஆகவே உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு காணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இதுல பாருங்க கஜு மரம் இவ்வளவு பழங்கள் காய்ச்சிருக்கண்டு பாருங்க. கீழே எவ்வளவு பழங்கள் கொட்டி இருக்கண்டு பாருங்க. இஞ்சி பாருங்க, ஒரு மரத்திலேயே இவ்வளவு பழங்கள் கீழே கொட்டி இருக்கண்டு பாருங்க. இஞ்சி நல்ல பழங்கள். உண்மையாலுமே நான் 2-3 பழம் சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா கஜு மரங்களுமே நல்ல காய்களோடு இருக்குதுங்க. பாருங்க இஞ்சி கீழே இவ்வளவு காய்கள் கொட்டி இருக்கண்டு பாருங்கள். இஞ்சி கிட்டத்தட்ட இந்த சைஸ்ல காய்க்கக்கூடிய கஜுமரங்கள் 100 கஜுமரங்கள் இருக்குதுங்க. இந்த கஜுமரத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய மாதிரி உண்மையாலுமே பிளான் பண்ணி வச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. உங்க எல்லா மரங்கள்லயும் நல்ல காய்களோடு தாங்க இருக்குது. அதே மாதிரி தென்னை மரங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாலுமே எல்லா மரங்கள்லயும் நல்ல காய்களா தாங்க இருக்குது. நான் தென்னை மரத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு காணிங்க. இந்த காணியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த காணியை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் உரிமையாளருடைய நம்பர் தான் உங்களுக்கு தரப்போகிறேன். அவர் ஃப்ரான்ஸில் இருக்கிறார். ஃப்ரான்ஸ் நம்பரும் தாரன், ஸ்ரீலங்கா நம்பரும் தாரன். நீங்கள் அவர்களோட தொடர்பு கொண்டு நேரடியாகவே எந்தவித ஒரு புரோக்கரோட தலையிடுதலும் இல்லாமல் நீங்கள் நேரடியாகவே இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இதில் பாருங்க, நான் உங்களுக்கு தென்னை மரங்களை காட்டுறேன். தென்னை மரங்களில் இருக்கக்கூடிய அந்த காய்களை உங்களுக்கு காட்ட பாருங்க. ஒவ்வொரு தென்னை மரங்களுமே உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல காய்களோட தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்க பசலைகள் அதுகளெல்லாம் வச்சிங்கன்னு சொன்னா வெட்டிக்கிட்டி பசலையெல்லாம் வச்சிங்கன்னு சொன்னா இதை விட நல்ல விளைச்சல் தரக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இப்பயே நல்லா இருக்கு. நல்ல நிறைய காய்கள் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு மரங்களையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. நல்ல காய்களோட தான் இருக்குது. மற்றது தரையும் பாத்தீங்கன்னு சொன்னா செம்மண் தரையா தாங்க இருக்குது. உண்மையாலுமே தோட்டத்துக்குரிய உகந்த ஒரு தரை அமைப்பை கொண்ட ஒரு காணியாகத்தான் உண்மையாலுமே இந்த காணியும் காணப்படுதுங்க.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே தேவையில்லை, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையின் வீதியிலிருந்து சரியாக வந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. தாண்டி குளத்தில் இருந்து நீங்கள் வந்து அந்த தார் பாதையினூடாக ஒரு 12 கிலோமீட்டர் வந்து அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உள்ளுக்குள்ள அந்த தார் பாதையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 13 கிலோமீட்டருக்குள்ள இந்த காணி வந்து ஏனையின் வீதியில இருந்து அமைஞ்சிருக்குதுங்க. உண்மையாலுமே ஒரு அருமையான காணி, நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நான் இதில் வந்து உங்களுக்கு உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை நான் உங்களுக்கு இதில் தாரேன். நீங்கள் வந்து அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பின் ஊடாக பிரான்ஸ் நம்பர் தாரேன். நீங்கள் வந்து அவருக்கு வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து மேலதிக விவரங்களை வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,80,00,000 ரூபா வந்து உரிமையாளர் வந்து சொல்கிறார். மொத்தம் வந்து 10 ஏக்கர் இருக்குதுங்க. பயன் தரக்கூடிய எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே வந்து 2,80,00,000 ரூபா தான் சொல்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்வையிட்டு விலையில வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதில் வந்து ஸ்ரீலங்கா நம்பரும் நான் உங்களுக்கு தரேன். உரிமையாளருடைய பிரான்ஸ் நம்பர் மற்றும் இலங்கை நம்பரும் உங்களுக்கு நான் தரேன். நீங்கள் வந்து அவர்களுடைய வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் வந்து இருந்ததுன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து தந்தீங்கன்னு சொன்னால் அழகான முறையில் உங்களுடைய காணிகளை நாங்கள் வந்து படம் பிடித்து அதை விளம்பரம் செய்து சரியான முறையில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதை விளம்பரப்படுத்தி தரத்துக்கு தயாராக இருக்கும். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு விளம்பர காசு தந்தீங்கன்னு சொன்னால் சரி, நீங்களே வந்து காணிகளை வந்து நேரடியாகவே வந்து விற்பனை செய்து கொள்ளலாம். எந்தவித ஒரு தரகருடைய தலையீடுகளும் இல்லாமல் கமிஷன்களும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய காணிகளுக்கு ஒரு நியாயமான விலை பேசி எடுப்பவர்களும் வந்து பாதிக்காத அளவுக்கு நீங்களும் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம். சரி உறவுகளே, முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.